Welcome back to our channel மாணக்கராசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோல 12th standard chemistry public examinationக்கான important 2 mark 3 mark 5 mark question bank தான் பார்க்க போறோம். மார்ச் 2025க்கு இது தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மாணக்கராசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழ இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் வைங்க. சோ என்னென்ன important 2 mark 3 mark 5 mark 12th chemistry public examination மார்ச் 2025க்கு படிக்கணும்னு சொல்லி ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் கனிமம் தாது மினரல் சோர்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. எல்லா பப்ளிக் எக்ஸாமினேஷன்லையும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான வினா. ஸோ அதே மாதிரி வாட் இஸ் ஆட்டோ ரிடக்ஷன், சுய ஒடுக்கம் என்றால் என்ன, யூ த யூசஸ் ஆஃப் சிங்க், துத்தநாகத்துடைய பயன்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எலிங்கம் வரைபடத்துடைய வரம்புகள், லிமிடேஷன்ஸ் ஆஃப் எலிங்கம் டயக்ராம் நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு எல்லாமே சேர்த்து முக்கியமான கொஸ்டின் பேங்க் தான் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஒன் பை ஒன்னாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம், எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. ஸோ மெயினாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. வாட் ஆர் த வேரியஸ் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் எக்ஸ்ட்ராக்ஷன் பியூர் மெட்டல் ஃப்ரம் த யூசஸ், தூய உலோகங்கள் அவைகள் தாதுகளில் இருந்து பிரித்தெடுக்கும் பல்வேறு படிநிலைகள். வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மினரல்ஸ் அண்ட் வூல்ஸ், இந்த கனிமம் தாது ஆகியவற்றுக்கான வேறுபாடுகள் ரொம்ப முக்கியம். வாட் ஆர் த யூஸ் ஆஃப் போரிக் ஆசிட், போரிக் அமிலத்தின் பயன்கள், போராக்ஸோடைய பயன்கள், போரேட் உப்பை எவ்வாறு கண்டறிவாய், டைபோரானின் பயன்களை குறிப்பிடுக. ஸோ கம்பல்சரியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஷின் கேட்கலாம். சுய ஒடுக்கத்திறன். ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா போரிக் அமிலத்தை எவ்வாறு போரான் நைட்ரேட்டாக மாற்றுவாய். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பின்வரும் சேர்மங்கள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம், நல்லா படித்து வச்சுக்கோங்க. இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க்லாம் பேஸ் பண்ணி 5 மார்க்கே ரோமன் டைப்பில் கேட்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹைப்போ பாஸ்பாரிக் ஆசிடு, அதே மாதிரி மார்ஷல் அமிலம், ஆர்த்தோ பாஸ்பரஸ் அமிலம். நெக்ஸ்ட் வந்து இடைச்சுருக்கள் சேர்மங்கள் என்றால் என்ன, எடுத்துக்காட்டு இடைநிலை தனிமங்கள் ஏன் அணைவு சேர்மங்கள் என்று உருவாக்கப்படுகிறது. ஸோ அதுக்கு கீழேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஷின்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இருக்கக்கூடிய கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒய் ஆர் த அயனிக் கிறிஸ்டல் ஹார்ட் இன், அயனி படிகங்கள் ஏன் கடினமாகவும் உடையும் தன்மை பெற்றுள்ளது. யூனிட் செல் நல்லா பார்த்துக்கோங்க. அலகு கூட்டினை வரையறுக்கவும். அதே மாதிரி கீழே அலுமினியமானது கனசதுர நொறுங்கிய, இது நல்லா பார்த்துக்கோங்க. ரைட் தி எக்ஸாம்பிள்ஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், முதல் வகை வினைக்கான எடுத்துக்காட்டு. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். பூஜ்ஜிய வகை வினைக்கான 2 எடுத்துக்காட்டு ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி கீழ்காணும் வினையின் ஒட்டுமொத்த வினை வகை கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் த ஆஸ்வால்ட் டைல்யூஷன் லா, ஆஸ்வால்ட் நீர்த்தல் விதியினை கூறு. லூயி அமிலங்கள் காரங்கள் என்றால் என்ன, பிஹெச் வரையறுக்கும், டிஃபைன் பிஹெச். அர்னியஸ் கொள்கையுடைய வரம்புகள் ரொம்ப முக்கியம். தாங்கல் செயல்முறை, இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்லேருந்து கண்டிப்பாக வந்து கொஷின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. அதே மாதிரி கரைதிறன் பெருக்கத்தினருக்கான சமன்பாடு. நெக்ஸ்ட்டு வந்து டிஃபைன் மோலார் கண்டக்டிவிட்டி, மோலார் கடத்துத்திறன். கோல்ட்ரஷா, நீர்த்தல் அதிகரிக்கும் போது கரைசலின் கடத்திறன் குறைகிறது ஏன். மின்பகுளி கடத்துத்திறன் அளவிடுதல். சமநிலை மாறிலி மற்றும் மின்னழுத்தமான தொடர்பு. மின்னார் புகுதல் பற்றி ஃபாரடே விதி. சோப்பாகுதல் வினை, சப்போனிஃபிகேஷன் ரியாக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக இதில் கூடிய கொஸ்டின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 12th கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாம் பேப்பரேஷன் கேம்பில் எப்படி பேப்பரேஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லி வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். ரோசன் முன் ஒடுக்க வினை ரொம்ப இம்பார்ட்டன்ட். டொலுவினிலிருந்து பென்சால்டிகைடை எவ்வாறு தயாரிப்பாய். அதே மாதிரி பெப்டைடு பிணைப்பு பற்றி சிறுகுறிப்பு வரைக. ஒடுக்க மற்றும் ஒடுக்கா சர்க்கரைகள், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெப்டைடு பிணைப்பு நல்லா பார்த்துக்கோங்க. ரைட் த ஷார்ட் நோட் ஆஃப் பெப்டைட் பாண்ட். கிவ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பிரைமரி செகண்டரி ப்ரோட்டீன்ஸ். டிஃபைன் என்சைம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்என்ஏ, செல்லில் காணப்படும் ஆர்என்ஏ வகைகள், ஆர்ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ, எம்ஆர்என்ஏ, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். நெக்ஸ்ட் பின்வரும் குறைபாடு நோய்கள் உருவாக்கும் விட்டமின்களுடைய பெயர்கள். ரிக்கெட்ஸ், விட்டமின் டி, ஸ்கர்வி, விட்டமின் சி. வாட் ஆர் த ஆன்டி ஃபெர்டிலிட்டி ட்ரக்ஸ், கருத்தடை மருந்துக்கள் என்றால் என்ன. அதே மாதிரி கீழே ஆன்டிபயோட்டிக்கு, ஆன்டிசெப்டிக்கு, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மருத்துவ பொருட்கள் என்றால் என்ன, அவை எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது. வாட் ஆர் த சாலிபிள் வாட்டர் சாலிபிள், நான் சாலிபிள் விட்டமின்ஸ். கொழுப்பில் கரையும் விட்டமின், அதே மாதிரி நீரில் கரையும் விட்டமின். ஃபேட் சாலிபிள், அன்ஃபேட் சாலிபிள். அதே மாதிரி லிஸ்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் புரோட்டீன், புரதங்களுடைய முக்கியத்துவம். ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். வாட் ஆர் த நார்காட்டிக் அண்டு நான் நார்காட்டிக் ட்ரக்ஸ், போதை தரும் போதை தராத மருந்து பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு. ஸோ 70 கொஷின் இருக்குது, இது 70மே நல்லா பார்த்துக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.